வாசன் துப்பறிவாளன். கோவை காந்திபுரம். ஒரு தனியார் வங்கி. அதற்குள் நம் நாயகி தாமரை நுழைந்த போது மணி மாலை 4ஐ தாண்டியிருந்தது. அங்கு முன்னால் அமர்ந்திருந்த ஒரு ஆண் ஊழியரிடம், மிஸ் தேவகிய பார்க்கணும் என்று கேட்க, அவரோ, உள்ள போய் பாருங்க, 3வது டேபிள்ல உட்கார்ந்திருப்பாங்க என்று கூறி உள்ளே அனுப்பினார். தாமரையும் உள்ளே சென்று அவர் சொன்ன இடத்தில் இருந்த தேவகியை பார்த்தாள். ஆள் அம்சமா தான் இருக்கா, அதான் பாடி இந்த வேலைய செய்ய சொல்லியிருக்கு என்று நினைத்தவள் சற்று நேரம் அங்கே இருந்த ஷோபாவில் அமர்ந்திருந்தாள். தேவகி எதையோ கம்ப்யூட்டரில் டைப் செய்து கொண்டிருந்தாள். தாமரையும் அவளை பார்த்தவாறே அமர்ந்திருக்க, வேறு ஒரு ஊழியர் இவள் அருகே வந்து, எஸ் மேடம், புதுசா அக்கவுண்ட் ஆரம்பிக்கணுமா என்று கேட்க, ஆமா சார், பட் என் ஹஸ்பண்ட வரணும், அதுக்காக தான் வெயிட் பண்றேன் என்றாள் தாமரை. ஓகே மேடம், வந்ததும் என்னை கூப்பிடுங்க, முடிச்சு தரேன். எல்லா ப்ரூஃபும் கரெக்டா வெச்சிருக்கீங்களா என்று கேட்க, ஹேண்ட்பேக்கை தொட்டு காட்டி இருக்குங்க என்றாள். பின்னர் அந்த இளைஞன் உள்ளே சென்று விட, தாமரை சிறிது நேரம் தேவகியை பார்த்து கொண்டே அமர்ந்திருந்தாள். பிறகு மணியை பார்த்தாள். 4:45 என்று காட்டியது கடிகாரம். யாரோ ஒரு இளைஞன் தேவகியின் எதிரே உள்ள நாட்காலியில் அமர்ந்து அவளோடு எதையோ மெதுவாக பேச, தாமரையால் அவர்களின் பேச்சை கேட்க முடியவில்லை. யாரோ இருவர், 5 மணி ஆகப் போகுது, கிளம்பற நேரம் வரைக்கும் வேலை சரியா இருக்கு என்று பேசிக்கொண்டே இவளை கடந்து போக, தாமரை தன் போனை எடுத்து யாருக்கோ மெசேஜ் டைப் செய்தாள். சற்று நேரத்திலேயே பதில் கிடைக்க, மெதுவாக எழுந்து பேங்கிலிருந்து வெளியேறினாள். ஹேண்ட்பேக்கில் இருந்த கூலர்ஸை எடுத்து மாட்டிக்கொண்டாள். பேங்கிற்கு அருகில் இருந்த ஃபாஸ்ட்ஃபுட் கடைக்குச் சென்று ஒரு பேல்பூரியை ஆர்டர் செய்துவிட்டு ரோட்டை பார்த்தவாறே அமர்ந்து கொண்டாள். வந்த பேல்பூரியை மிக மெதுவாக உள்ளே தள்ளியபடியே சாலையில் தன் இரு கண்களையும் பதித்திருந்தாள். உள்ளுக்குள் ஒரு பரபரப்பு தொற்றிக் கொண்டது. ஆயினும் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் சாப்பிட்டபடியே காரியத்தில் கண்ணாக இருந்தாள். மணி 5 என்று கடிகாரம் காட்ட, மிச்சத்தையும் வேகமாக முழுங்கிவிட்டு பணத்தை கொடுத்துவிட்டு சில்லறைக்காக நின்றபோது, தேவகி கடையை கடந்து ஒரு இளைஞனோடு பேசிக்கொண்டே நடக்க, கடைக்காரர் கொடுத்த சில்லறைகளை எண்ணிக்கூட பார்க்காமல் அப்படியே வாங்கி ஹேண்ட்பேக்கில் போட்டுக்கொண்டு தேவகியின் பின்னே வேகமாக நடந்தாள் தாமரை. இருவரும் பஸ் ஸ்டாப்பிற்கு சென்று நின்று கொண்டே பேசிக்கொண்டிருந்தனர். பேங்கில் தேவகியோடு பேசிக்கொண்டிருந்த அதே இளைஞன் தான். தேவகி அவனிடம் வருத்தத்தோடு பேச, அவனோ அவளை தேற்றும் விதமாக எதையோ கூறிக் கொண்டிருந்தான். சற்று நேரத்தில் கண்கலங்க அவனை ஏறிட்டாள் தேவகி. தாமரையும் அவர்கள் மீது வைத்த கண்களை அகற்றவேயில்லை. அவள் கண்களில் கண்ணீர் வடிந்து கன்னத்தில் விழ, பதறிய அந்த இளைஞன் சுற்றி முற்றி பார்த்துவிட்டு சட்டென்று தன் பேண்ட் பாக்கெட்டில் இருந்த கைக்குட்டையை எடுத்து அவளிடம் தர, அவளோ அதை வாங்கி அவள் கண்களையும் துடைத்து விட்டு அப்படியே மூக்கில் வழிந்த நீரையும் துடைக்க, அதை கண்ட அந்த இளைஞன் ஒரு நொடி திடுக்கிட்டு பின் சகஜ்நிலைக்கு வர, இப்போது தேவகி அவனது கைக்குட்டையை அவனிடம் திருப்பித் தர, அவனோ வேகமாக அதை அவளிடமே இருக்கட்டும் என்று கூற, தேவகி மீண்டும் அதை கொண்டு தன் கண்களையும் மூக்கையும் அழுந்தத் துடைக்க, அந்த இளைஞன் இப்போது அவளை பார்த்த பார்வையில் ஒரு எரிச்சல் தோன்றியது. தாமரை வந்த சிரிப்பை வாய்க்குள்ளேயே திருப்பி அனுப்பிவிட்டு அவர்களையே நோட்டம் விட்டாள். பின் இருவரும் வந்த பஸ்ஸில் ஏறினர். தாமரையும் அவர்களோடு ஏறினாள். அவர்கள் இருவரும் ஒரே சீட்டில் அமர, அவர்களுக்கு பின் சீட்டில் ஒரு வயது முதிய பெண்மணி ஒருவர் மட்டும் அமர்ந்திருக்க, தாமரை அப்பெண்மணியின் அருகே அமர்ந்து கொண்டாள். இப்போது அவர்கள் பேசுவதை இவளால் ஓரளவிற்கு கேட்க முடிந்தது. ப்ளீஸ், என் மேல எந்த தப்பும் இல்ல தேவகி. தாமரை அவர்களை கவனியாதது போல் கவனிக்க, அதற்கு தடை செய்யவென்றே அருகில் உள்ள முதியவர் இவள் மேல் தூங்கிவிழ, எரிச்சலுற்ற இவளோ அவர் தலையை நேராக நிமிர்த்திவிட, சற்று நேரத்திலேயே அவர் மீண்டும் இவள் மீது சாய, பாட்டி, சாயாம உட்காருங்க என்று அவரை எழுப்பி நேராக அமரச் செய்தாள். இந்த கலேபரத்தில் அவர்கள் பேசியதை சரியாக கவனிக்காமல் விட்டுவிட, மீண்டும் அவர்கள் மேல் தன் கண்களை வைத்தாள். ஏம்பாப்பா சிவானந்தா காலனி வந்துருச்சா என்று பேச்சை ஆரம்பித்தார். பல்லை கடித்தபடியே, இன்னும் இல்ல என்றாள் கடுப்போடு. தாய் வந்தா கொஞ்சம் சொல்லுறியா, நீ எங்க இறங்குவ என்று பாட்டி கேட்க, தெரியலை என்றாள் தாமரை. உண்மையாகவே அவளுக்கு எங்கே இறங்க வேண்டும் என்பது தெரியாது. இன்னும் கண்டக்டர் வந்து டிக்கெட் வாங்காததால் முன்னால் இருப்பவர்கள் எங்கே இறங்குவார்கள் என்று அவளுக்கும் தெரியாது. அவர்கள் இறங்கும் இடத்தில் தான் இவளும் இறங்க வேண்டும். தாமரை மீண்டும் அவர்கள் பேசுவதை கவனிக்க ஆரம்பித்தாள். இந்த வாரத்துல நிச்சயம் பண்ணலாம்னு பேசிக்கிறாங்க, நான் என்ன பண்றது என்று தேவகி கேட்க, பேசாம இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிடு, சந்தோஷமா அந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்க என்றான் அவன். என்ன அசோக் இப்படி சொல்வீங்க, அப்போ நம்ம லவ் அவ்வளவு தானா என்று ஆதங்கத்தோடு கேட்டாள் தேவகி. சாரி தேனு, என் சூழ்நிலை அப்படி இருக்கு.
நீ என்னை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா இன்னும் 2-3 வருஷமாவது வெயிட் பண்ணனும். என்று கூற அவள் மீண்டும் கண்கலங்கினாள். தாமரைக்கு ஒரே குழப்பமாக இருந்தது. இவ பேரு தேவகி தானே, இவன் ஏன் தேனுங்கரான் என்று யோசனையோடு இருக்க கண்டக்டர் அருகே வந்தார். இருவருமே சேரன் நகருக்கு டிக்கெட் வாங்க மேலும் குழம்பினாள். இவ வீடு துடியலூர்ல இருக்குறதா தானே சொன்னாங்க. இவ எதுக்கு சேரன் நகர்ல இறங்குறா என்று யோசிக்க அதற்குள் இவள் அருகே கண்டக்டர் வந்ததும் இவளும் சேரன் நகருக்கே டிக்கெட் வாங்கினாள். மீண்டும் பாட்டி, தாயி, சிவானந்தா காலனி வந்திருச்சா என்று தொணத்த. பாட்டி வந்தா சொல்வேன், பேசாம வாங்க என்றாள் தாமரை. இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு பாட்டி பேச்செல்லாம் எங்க பிடிக்குது. வயசு பிள்ளைங்க பக்கத்துல உட்கார்ந்து பேசிட்டு வந்தா அதைத்தான் கவனிக்குதுங்க என்று இடக்காக கூற தாமரைக்கு தூக்கிவாரி போட்டது. ஓ, பாட்டி நம்மள கண்டுபிடிச்சிரும் போலையே என்று நினைத்தவள். இனி இது கிட்ட உஷாரா தான் இருக்கணும், இல்லைன்னா கத கந்தல் தான் என்று எண்ணியபடியே. அப்படி எல்லாம் இல்ல பாட்டி, பார்க்குறதுக்கு எங்க அப்பத்தா மாதிரியே இருக்கீங்க. உங்கள போய் அப்படி நினைப்பேனா என்று கேட்டு அவர் தலையில் ஐசை வைத்தாள். சற்று நேரத்தில் பாட்டியின் இடம் வந்தது. அவர் இறங்கியதும் உள்ளே தள்ளி உட்கார்ந்தாள் தாமரை. ஓரிருவர் ஏற பேருந்து மீண்டும் நகர்ந்தது. தாமரையின் அருகே நல்லவேளை யாரும் அமராததால் முன்னால் இருப்பவர்களின் பேச்சை கேட்க சற்று முன்னால் சாய்ந்தது போல் அமர்ந்தாள். நான் வேணா மாப்பிள்ளை கிட்ட உங்களை கூட்டிட்டு போறேன் அசோக், நீங்க அவர் கூட பேசிப் பாருங்களேன் என்றாள் தேவகி. ஐயையோ, அதெல்லாம் வேணாம் தேனு, உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா என்னை பிரிச்சு மேய்ஞ்சிருவான் என்று பதட்டத்தோடு கூற இப்போது பெரிதும் குழம்பினாள் தாமரை. இவ ஒரே பொண்ணுன்னு தானே சொன்னாங்க, இவன் இவளுக்கு அண்ணன் இருக்குறதா சொல்றானே என்று யோசித்தாள். தான் சரியான வழியில் தான் செல்கிறோமா என்ற குழப்பம் மீண்டும் அவளுக்கு வந்தது. மீண்டும் போனில் மெசேஜ் டைப் செய்தாள். வந்த பதில் இவளை மேலும் எரிச்சலூட்டும் வகையில் இருந்ததால் போனை கோபத்தோடு ஸ்விட்ச் ஆஃப் செய்தாள். அதை ஹேண்ட்பேக்கில் போட்டுவிட்டு அவர்களோடு சேர்ந்து அவளும் இறங்க ஆயத்தமானாள். மூவரையும் இறக்கிவிட்டுவிட்டு பஸ் நகர அவர்கள் இருவரும் நீ யாரோ நான் யாரோ என்று ஆளுக்கு ஒரு பக்கமாக பிரிய தாமரை திருதிருவென முழித்தாள். பின் வேகவேகமாக தேவகியை பின்தொடர அவள் யாருக்கோ போன் செய்தபடியே நடந்தாள். சற்று நேரத்தில் தடியன் ஒருவன் வந்து அவள் முன் பைக்கை நிறுத்த தேவகி அதில் ஏறி கிளம்பிவிட தாமரை செய்வதறியாது திகைத்தாள். பின்னர் வேறு வழியின்றி சாலையை கடந்து வந்த பஸ்ஸில் ஏறி மீண்டும் காந்திபுரம் வந்தாள். அங்கே இருந்து வேறொரு பஸ்ஸை பிடித்து பீளமேடு பஸ் ஸ்டாப்பில் இறங்கி எதிரே இருந்த காம்ப்ளெக்ஸின் படியில் ஏறி 2ஆம் மாடியில் உள்ள தங்கள் அலுவலகத்திற்குள் நுழைந்தாள். அலுவலக கதவில் சீனா தானா டிடெக்டிவ் ஏஜென்சி என்ற ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருந்தது. உள்ளே நுழைந்தவளை கொலைவெறியோடு பார்த்து கொண்டிருந்தான் ஒருவன். அவன் முன் அமர்ந்தவள் அவனுக்கு முன்பாக வைத்திருந்த கண்ணாடி டம்ளரில் இருந்த தண்ணீரை மடக்மடக்கென்று வேகமாக குடித்தாள் தாமரை. பாதியில் அவளிடம் இருந்த டம்ளரை பிடுங்கியவன், நீ பண்ணின வேலைக்கு இது ஒன்னுதான் குறைச்சல் என்றான் எரிச்சலோடு. நிமிர்ந்து அவனை பார்த்து முறைத்த தாமரை எதையோ சொல்ல வந்து பின் அமைதியானாள். பாஸ், நான் என்ன பண்றது, நீங்க கொடுத்த தகவல வச்சுதான் ஃபாலோ பண்ணுனேன். எப்படியோ ஆள் மாறி போச்சு, நான் என்ன பண்றது என்று கேட்க அதெப்படி தாமரை, எந்த வேலை கொடுத்தாலும் கரெக்டா சொதப்புற என்று நக்கலடித்தான் வாசன் என்று சீனிவாசன்.